இன்னைக்கு எபிசோட்ல அர்ஜுன் சொத்து எல்லாம் எங்க கைக்கு வந்துருச்சு, இப்ப இருக்க கம்பெனியும் புடுங்கிட்டு உங்களை தெருவில் நிக்க வைப்பேன்னு சொல்றான். இப்பதான் வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பிச்சை எடுங்கன்னு சொல்றான். அவன் அப்படி பேசினதுனால கடுப்பான சரஸ்வதி அவனை அடிச்சிடுறா. இன்னும் 2 நாள்ல நீ ஏமாத்தி வாங்கின சொத்தை எல்லாமே எங்க அத்தை பேருக்கே மாத்தி காட்டுறேன்னு சொல்றா. அவனும் உங்களால முடிஞ்சா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஜெயந்தியும் அவ அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க அர்ஜுன் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்கள பார்த்துட்டு பேச வர்றாரு. பார்வதியும் கோதையங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஒன்றும் ஏமாத்தல, அந்த நேரத்துல அவங்க கிட்ட பணம் இல்லை, அதனாலதான் அவங்களால உங்க கம்பெனியை வாங்க முடியல. அதுக்கப்புறம் பணம் கிடைச்சிதான் உங்க கம்பெனியை வாங்கினாங்க. கம்மி விலைக்கு வாங்கினதுனால உங்களுக்கு நஷ்டமான பணத்தை உங்களுக்கே கொடுக்கணும்னு தேடினாங்க. நீங்க தான் ஊரை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்றாரு. ஜெயந்தியும் அவங்க நல்லவங்க தானா, நாம தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேக்குறா. பார்வதியும் இன்னும் தெரியாம நாம அவங்களுக்கு நிறைய பாவம் பண்ணிட்டோம்னு வருத்தப்படுறாங்க. கோதையும் நடேசனும் கோயிலுக்கு வரதை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச போறாங்க. நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய குடும்பம் பண்ணிட்டோம்னு வருத்தப்படுறாங்க. ஆனா நடேசன், அதான் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு இந்த டிராமா பண்றீங்கன்னு கேக்குறாரு. ஜெயந்தியும் எங்களுக்கு இப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி 2 பேரும் மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா கோதையும் நடேசனும், இப்ப கூட உங்க பையன் வந்து எங்களை கிண்டல் பண்ணி பேசிட்டு தான் போறான். எங்க பசங்களுக்கு வர வேண்டிய சொத்தை நாங்க கண்டிப்பா மீட்டுருவோம்னு உங்க பையன் கிட்ட சொல்லி வைங்கன்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஜெயந்தியும் அவ அம்மாவும் அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அர்ஜுனும் பரமனும் வீட்டுக்கு வந்த உடனே கோதை நடேசன் மேல எந்த தப்பும் இல்ல, நாம தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி கோயில்ல நடந்ததை சொல்றாங்க. ஆனா அர்ஜுன் அதை நம்பாம இது தமிழ் வேலையா தான் இருக்கும்னு சொல்றான். அவங்கள நான் இப்படியே விட மாட்டேன், நடுத்தெருவில் நிக்க வைப்பேன்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிட்டான். கோதையும் நடேசனும் கோயில்ல நடந்ததா அவங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜுன் கலிவரதனுக்கு பணம் அனுப்புன டீட்டெயில்ஸை வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுனோட பேங்க் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி கிடைச்ச உடனே அதை போட்டோ எடுத்து அர்ஜுனுக்கு அனுப்புறான். அர்ஜுனுக்கு கால் பண்ணி கலிவரதனுக்கு 15 லட்சம் அனுப்பியிருக்க, இது ராகினிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்லன்னு சொல்றான். இதுக்கு அர்ஜுன் என்ன ரியாக்ட் பண்றான்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.